வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது இந்த புது வருஷம் ஆரம்பித்து பார்க்க போகிறது ஒரு நல்ல படமாக ஆரம்பிக்கணும்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் 2 படத்தை பார்த்து முடிச்சிட்டேன். ரெண்டுமே நல்ல வேலை, மொக்க படத்தில் வந்து சிக்கலடான்ற மாதிரி ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த 2 படங்களை பற்றி தான் விலாவரே அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு மாசான படத்துலேருந்து ஆரம்பிப்போம். மேக்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் பார்த்தேன். இதில் நம்ம கிச்சா சுதீப் இருக்காக, சுனில் இருக்காக, 10வது வரலட்சுமி கூட ஒரு கேரக்டரில் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஓவர் டோஸான ஒரு மாஸ் மசாலா படம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போய் பார்த்தது. ட்ரெயிலர் எனக்கு பிடிச்சது. இதில் கதையாக என்னன்னு பார்த்தாக்க, நம்ம சுதீப் அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இப்போ ஜாயின் பண்ணணும். ஆனால் அடுத்த நாள் தான் அவர் ஜாயின் பண்ணணும். அந்த ஊருக்கு வராரு. வரும்போதே அட்ராசிட்டி பண்ற 2 பேரை அடிச்சு இழுத்துட்டு வந்து கேஸ் போட சொல்றா. அப்படி அங்கிருந்தே வில்லங்க ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு தான் அவர் ஜாயினே பண்ணணும். ஆனால் இன்னைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுனால அதுக்கப்புறம் என்னென்ன கலவரங்கள்லாம் நடந்துச்சுங்கிறது தான் மொத்த படமே. இதில் பாசிட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா மாஸ் மசாலா படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ மாசின் ஓவரா இருந்தால் ஒரு கடத்தில் திகட்டிடும். எப்படி ஹீரோ எல்லாரையும் போட்டு அடிக்க போறாரு. அவருடைய சட்டு பட்டன் கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் வில்லங்க ஏகலகிற மொத்த பேரையும் வெட்டி சாய்க்க போறாரு. தெரிஞ்ச விஷயம் தானேன்ற மாதிரி இருக்கும்போது இதில் வெறும் மாஸ் மூமெண்ட் மட்டும் இல்லாமல் கூடவே பிளான் போடுற மூமெண்ட்டும் நிறைய வச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இல்லை ஹீரோவே எதிர்பார்க்காம மாட்டிக்கிட்ட மூமெண்ட்லேருந்து எப்படா தப்பிக்க போறாருன்ற மாதிரி அந்த மாட்டிக்கிட்ட மூமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து பிளான் போட்டும் தப்பிக்கணும், மாஸ் காட்டியும் சமாளிக்கணும். இந்த 2 விஷயத்தையும் சூப்பராக பேலன்ஸ் பண்ணாரு. நல்லா இருந்துச்சுப்பா. ஸ்க்ரீன் பிளே ஏரியா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆரம்பிச்சதுலேருந்து அடுத்துன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா, எப்படா தப்பிக்க போறீங்க அப்படிங்கிற அந்த டென்ஷனோடவே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. நான் கூட சரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே, மொத்தமாக நல்லாவே சொல்லிடுவீங்க, செகண்ட் ஹாஃப்ல மொத்தமாக சொதப்பி வச்சிருவீங்களேன்ற பயமும் இருந்துச்சு. அப்படி ஏதாச்சும் ஆயிடுமான்னு பார்த்தா இல்லைங்க, நாங்கள் வேற ரூட்ல போறோன்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்லையும் சூப்பராகவே கொண்டு போனாங்க. சில ட்விஸ்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஃபுல் மாஸ் ஆக்ஷன் படத்தை இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிரசன்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. முக்கியமாக இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டா கிச்சா சுதீப் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி அவர் கூட இருக்கிற அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. சில கேரக்டர்ஸ்லாம் நான் ரிவீல் பண்ண விரும்பல, பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் சில குட்டி குட்டி விஷயங்களை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க போகிற போக்கில், அது பெருசாக நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த விஷயங்கள்லாம் கடைசியில் கனெக்ட் பண்ணும்போது ஆமா இல்லை அப்போவே சொன்னீங்கன்ற மாதிரி அந்த மூமெண்ட்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி மாஸ் மசாலா படத்தில் ரொம்ப சப்பையாக ட்விஸ்ட் வைப்பாங்க. அதையே பார்த்தல எப்படி ட்விஸ்ட்னு நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம டைட்டில் கார்டு போடும்போது இதான ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அந்த வகையில் சப்பையான ட்விஸ்ட்லாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் நெருக்குன்னு ஒரு ட்விஸ்ட், செகண்ட் ஹாஃபில் சூப்பரான ட்விஸ்ட்னு ட்விஸ்ட் ஏரியாவையும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா ஒர்க்கும் ஆச்சு. எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் படம் ஸ்டார்ட் ஆகும்போது இவர் ஹீரோ இல்லைங்க ஆனால் வில்லனுங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்கும்போது ஆஹா ஓவர் மசாலாவை தூவி வச்சிருவீங்களோன்னு பயந்தேன். இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கதைக்குள்ளே வந்ததுனால கதையை வச்சு விளையாண்டதுனால சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சரி இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டாக்க சில லாஜிக் மிரல்கள்ன்றது கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். எங்க இதெல்லாம் நடக்குமாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணும். பட் நீங்கள் லாஜிக் பார்க்குற ஆள்னா இந்த படம் செட் ஆகாது. அதை தாண்டி ஒரு மேஜிக்கை எதிர்பார்க்குற ஆள்னா அந்த மேஜிக் இதில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. எப்பா பரபரப்பாகவே போகக்கூடிய ஒரு செம்ம மாசான ஒரு நல்ல கமர்ஷியல் படம் பார்க்கணும்னாக்க இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் இன்னும் சில நெகட்டிவ்ஸாக பார்க்குறது, வில்லன் கேங் வந்து வெறும் கத்திக்கிட்டே இருந்தாங்களே தவிர அவங்க எதுவும் பெருசாக பிளான் போட்ட மாதிரி அந்த பிளான் ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஏன்னா ஹீரோ சைடு வெறும் மாஸ் மட்டும் பார்த்துக்காம நல்லது மட்டும் செய்யணும்னு நினைக்காம அவர் ஏகப்பட்ட பிளான் போடுவார். அந்த பிளான்லாம் சூப்பராகவே இருக்கும். டேய் எப்படி தப்பிக்க போறாருன்ற மாதிரி அந்த ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணிக்கிட்டே ஹீரோ சைடு அந்த கேங் சூப்பராக பண்ணிட்டு இருவாங்க. அந்த வில்லன் சைடு வழக்கம் போல என் ஆளுங்களை வில்லன் வச்சுக்க, உன் வீடு தேடி வந்து உன் போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்துவேன் இப்படின்னு அந்த வழக்கமான வசனங்கள் தான் இருக்கும். அவங்க சைடு எதுவும் பெருசாக பிளான் போட்ட மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஸோ அந்த சைடு இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுக்குற வகையில் இருந்திருந்தா இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்குமென்ற ஒரு குட்டி குறை தான். பட் எங்கேயும் யோசிக்க விடாமல் அடுத்து என்ன அந்த டென்ஷனோடவே படம் முழுக்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் படம். 2வது படம் மார்க்கோ. இது வந்து கொடூர ஆக்ஷன் படம். ஏன் இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் கொடூரமாக எடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் கொஞ்சம் ஓவராக சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் கொடூரத்தை பார்த்துருக்க மாட்டீங்கன்னா கொஞ்சம் ஓவராக கோவராக நினைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு ரத்தத்திலே குளிச்சு வச்சிருக்காங்க. சண்டை போட்டு ரத்தம் வர்றது ஓகே, இவங்க மொத்த படமும் ரத்தத்திலேயே ரணகலம் அடிக்கிட்டு இருக்காங்களா. கண்ணு கை வாய் மூக்குன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டு ஒரு மாதிரி ரத்த கலரியாவே இருப்பாங்க. இதுல கதைன்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப சிம்பிளான கதை தான். இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்ல என்ன பெருசா கதை இருக்க போகுது, அதே தான் இந்த ரிவெஞ்சுக்கான விஷயங்கள் தான். யாரை கொண்டுட்டு தெரியுமா, ஏன் ஆளையே கொண்டுட்டியா தெரியுமா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு தெரியுமான்னு, அதே ஏன் ஆளை கொண்டுட்டல உன் குடும்பத்தையே நான் கொல்லாம விட மாட்டேங்கிறது தான் கதை. மார்க்கோ கிட்ட நீங்க தலை வச்சு படுத்தீங்கன்னா தலையே உருண்டு போகிற அளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய ஆளு. அவருடைய வேண்டப்பட்டவங்க மேலே கையை வச்சிங்கன்னா சும்மா விடுவாரா? யாரும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டு ரேஷன் கார்டில் இருக்கிற மொத்த வேறையும் தேடி வெட்டுவாரா இல்லையா? அதை தான் இந்த படம் முழுக்க அவர் செய்கிறார். எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸ்கிரிப்ட் பேப்பரில் சும்மா ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு சில விஷயங்கள் மட்டும் எழுதி அதுக்கப்புறம் மொத்தமாக பிளட்டில் முக்கி எடுத்து மொத்த படமாக எடுத்து வச்சுருக்காங்க போல. அப்புறம் இன்னொரு சில பில்டப்புகள்லாம் வந்து இது கேஜிஎஃப்ங்க, இது ஜான்விக்குங்க அப்படிங்கிற பில்டப்லாம் வந்துச்சு. அதெல்லாம் கம்பேரே பண்ண வேண்டாம். கேஜிஎஃப் வேற, ஜான்விக் வேற, இந்த மார்க்கோ வேற. ஸோ அந்த கம்பேர் பண்ணி அதை விட பயங்கரமாக இருக்குமா, அதளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் போகாமல் இது வந்து ஒரு ப்ரூட்டலான ஆக்ஷன் மூவி. அந்த மைண்ட் செட்டோட போனீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதில் இருக்கிற பாசிட்டிவ் ஏரியான்னு எடுத்துக்கிட்டா ஹீரோட பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த மனுஷனை இந்த மாளிகைபுரம் படத்தில் பார்த்தங்க, குழந்தை முகமாகவே இருப்பாருங்க. அப்படிப்பட்ட ஆளை அப்படியே கட் பண்ணால் இதில் கொடூர வெர்ஷனில் சைக்கோ வெர்ஷனில் சுற்றிக்கிட்டு இருப்பார் படம் முழுக்க. அண்ட் ஒரு ஃபைட் சீன் அந்த ஸ்டேஜ் பண்ண விதம்
என் கடைசி அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட வில்ல வந்து ஒரு வேலையை பார்ப்பான், அதுக்கு பதிலுக்கு ஹீரோ திரும்பி போய் ஒரு வேலையை பார்ப்பாரு. அந்த இடம் அது வரைக்கும் கூட உங்களுக்கு போர் அடிச்சிச்சா, என்னங்க பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லையேங்க, ஓகே லெவல் தானங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன அந்த குறை இருந்தாலும் அந்த கடைசி 2 ஃபைட் சீக்வன்ஸில் மொத்தத்தையும் மறக்கடிக்கக்கூடிய வகையில் அப்படி ஒரு ஸ்டேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நார்மல் சண்டை படம்னா ரொம்ப பிடிக்கும், ஆக்ஷன் படம்லாம் விரும்பி பார்க்குற ஆளுங்களுக்கே கொஞ்சம் யோசிச்சுக்குவாங்க, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஆக்ஷன் பிரியர்களுக்கு இல்லை, ஆக்ஷன் வெறியர்களுக்கான படம். இவ்வளோ பில்டப் கொடுக்குறியா, அவ்வளோ மாசாவடாக இருக்குது படம் முழுக்கன்னா எல்லாமே ஃபைட் சீன்ஸ் தான். அந்த ஃபைட் சீன்லாம் மாசாக இருக்குது. நெகட்டிவ்ஸாக படுறதுன்னு எடுத்துக்கிட்டால் எஸ், ஸ்டோரி வைஸ் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வச்சுக்கிட்டாங்க இவ்வளோ சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி சில இடங்கள் தோணும். அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஏரியா, ஸ்டோரி ஏரியா அதில் கொஞ்சம் லைட்டாக தான் வச்சுருந்தாங்க. பட் இவங்க மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணது ஃபைட் ஏரியா. ஸோ இது வந்து இது வரைக்கும் பார்த்ததை விட, நம்ம இந்தியன் சைட்லேருந்து பார்த்ததை விட கொடூரமான ஒரு ஆக்ஷன் படமானா ஆமாம், அந்தளவுக்கு கொடூரங்களை கொட்டி வச்சிருக்கக்கூடிய ஆக்ஷன் படம். நீங்கள் இதுக்குள்ளேயும் நான் வந்து ஸ்டோரியை தேடுவேன், ஸ்க்ரீன் பிளே தேடுவேன்னா நீங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படிலாம் அதில் பெருசாலாம் இல்லை, அந்த ஏரியா லைட்டு தான். இது ஃபுல்லாக அந்த ஃபைட்டு மட்டும்தான் வெயிட்டு. ஹாலிவுட் சைடு, கொரியன் சைடுலாம் இவங்களாம் பல தலைமுறைகளாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைடில் இப்படி ஒரு ரணகலமாக பார்க்குறது நல்லா இருந்துச்சு. கடைசி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்கும். எப்படி சென்சார் கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கினீங்க, அங்கே சென்சார் போர்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்கன்ற அந்த ஒரு ஷாக் வரும். ஸோ ரத்த கலரியாக படம் பார்க்குற ஆளா நீங்கள், ஜாம்பிஸ் கடிச்சு துப்புறதை விட நான் சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமாக ரசித்து பார்க்குற ஆளா நீங்கள், அப்போ இந்த படம் உங்களுக்கு. குடும்பங்கள் கொண்டாடும், குழந்தைகள் கொண்டாடும் படமாக வேணும்னா இதே உன்னிமுகந்தன் நடித்த மாளிகைப்புறம் படத்தை பாருங்கள். இல்லை கொடூரமான படம் தான் வேணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அப்போ ஸ்ட்ரைட்டாக மார்க்கோவுக்கு வாங்க. சரி, 2 படத்தை பற்றி தெளிவாக சொல்லிடுறப்பா. மேக்ஸ் படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ட்விஸ்ட் இருக்கும், ஸ்டோரி இல்லைனா கதையாகவும் செம்மையாக கொண்டு போகணும்ப்பான்னு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் டிக் போட்டுக்கலாம். அது எல்லாமே தேவையான அளவுக்கு கலந்த சூப்பரான படம் மேக்ஸ். இந்த மார்க்கோவில் நீங்கள் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அந்த ஏரியாலாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஆனால் ஃபைட் சீன் மட்டும் வெறித்தனமாக இருக்கும். எனக்கு ஃபைட்டு மட்டும் திகட்ட எனக்கு ஒரு ஃபைட்டு படம் வேணும்னா இந்த மார்க்கோ பக்கம் போங்க. ஸோ ஃபைட்டு மட்டுமே நான் விரும்பி பார்க்குற ஆட்களுக்கு தாராளமாக செட் ஆகும். மற்ற ஏரியாலாம் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னாக்க அந்த சைட் பெருசாக இருக்காது, ஃபைட் மட்டும் கொடூரமாக இருக்கும். ஸோ எல்லாமே எனக்கு வேணும்னா மேக்ஸ் இருக்குது, எனக்கு ஃபைட்டு மட்டும் வேணும்னா மார்க்கோ இருக்குது. 2 படத்தையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. மறக்காம சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.